கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. பிரியமானவர்கள், இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 6வது திருவசனம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்கள், இந்த திருவசனத்திலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு த நியர்னஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய அருகாமை. நாம் அவரை கண்டடையக்கூடிய ஒரு சமயத்தில் அவரை நாம் தேட வேண்டும். அவர் சமீபமாக இருக்கும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் அவருடைய சமீபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அருகாமையை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை அவர் நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆனால் நாமும் அதற்கு உணர்வு பூர்வமாக அவரோடு ஒத்துழைத்தால் அவருடைய அருகாமையின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. ஆகவே ஆர்வமாய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிறார். அது மாத்திரமல்ல, வரும் காலங்களிலே அவருடைய சமூக பழக்கத்திலே நம்மை வளர்க்கப் போகிறார். நம்மை அவருக்குள்ளே வெற்றி வீரர்களாக, வீராங்கனைகளாக அவர் பிரகாசிக்க செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, மனித சுபாவம் அது பொதுவாக கர்த்தரை புரிந்து கொள்வதிலே சில சரீர பிரகாரமான காரியங்கள் அங்கே பலவீனப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவராகி இயேசு கெத்செமனே தோட்டத்தில் குறிப்பிட்டார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆகவே நம்முடைய மாம்சத்தை நாம் கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய கையிலே கொடுத்து அதிலும் ஒரு ஜெயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், உன்னத பாட்டு புஸ்தகத்திலே சூலமித்தியாள் உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சூலமித்தியாள் இடத்துல இரவு நேரத்தில் நேசர் வருகிறார். கதவை திறக்கும்படிக்கு கேட்கிறார். ஆனால் சூலமித்தியாள் அவள் படுக்கைக்கு சென்று விட்டபடியினாலே சற்று தயங்குகிறாள், யோசிக்கிறாள். சில வினாடிகள் தாமதமாகிறது. அதற்குள்ளே நேசர் கடந்து போய்விட்டார். இப்பொழுது சூலமித்தியாளுக்கு ஒரு பக்கம் சரீரம் ஒத்துழைப்பதிலே கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டபடினாலே, பலவீனமாக இருந்தபடினாலே, கொஞ்சம் யோசித்தபடினாலே நேசர் கடந்து போய்விட்டார். இப்பொழுது அவள் நேசர் மேலே உள்ள அன்பினாலே பொங்கி வழிந்து ஆண்டவரை தேடுகிறாள், நேசரை தேடுகிறாள். பாருங்கள், அங்கே இரவு நேரம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய நகர காவலாளிகள் அவளை காயப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அவள் தன்னுடைய தேடுதலை விடவில்லை. தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்து கடைசியிலே நேசரை கண்டுபிடிக்கிறாள். அந்த 3வது அதிகாரத்தில் நீங்கள் கீழே வாசித்து பாருங்கள். அவர் என்னை தாயின் வீட்டிலே கொண்டு வந்து விடு மட்டும் நான் அவரை பற்றி கொண்டேன் என்று சொல்லி அந்த திருவசனம் குறிப்பிடுகிறது. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூக பழக்கம், அவர் நம்மை தேடுகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை சந்திக்க வாஞ்சியாய் வருகிறார். இப்போது அதை நாம் கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூப்பிட்ட உடனே செவி கொடுத்துட்டோமானா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு இடத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறார், நான் வந்தபோது ஒருவனும் இராமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது ஒருவனும் மறு உத்தரவு கொடாமற் போனதென்ன என்று குறிப்பிடுகிறார். ஸோ கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே நம்மை சந்திக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
தனிப்பட்ட விதத்திலே சந்திக்கிறார், சபையிலே சந்திக்கிறார், வேதாகம வாசிப்பு நேரங்களிலே சந்திக்கிறார், ஆவிக்குரிய கூடுகைகளிலே சந்திக்கிறார். அவருடைய சந்திப்பின் வேளையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் தன்னுடைய முதல் வருகையிலும் அதை குறிப்பிட்டார். உன்னுடைய சந்திப்பின் வேளையை நீ அறியாமல் போனாய் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய சந்திப்பின் வேளையை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் குறிப்பிடுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய சத்தத்தை அறியக்கூடிய ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவருடைய சமூக பழக்கத்திலே அது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். அவர் இரவு நேரத்திலும் நம்மை சந்திக்கிறார், அதிகாலை வேளையிலும் சந்திக்கிறார், வாக்கும் பண்ணியிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் மோசேக்கு கர்த்தர் சொல்லும்போது குறிப்பிட்டார், நீர் விடிய காலமே ஆயத்தமாகி மலை உச்சிக்கு வா என்று குறிப்பிட்டார். ஸோ அதிகாலை வேளைகளிலே கர்த்தர் சந்திக்கிறார். அதே நேரத்தில் இரவு நேரங்களிலும் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். வேதம் குறிப்பிடுகிறது, அவர் அவர் தூங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. இஸ்ரவேலின் கர்த்தர் தூங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. சின்ன தூக்கமும் போடுவதில்லை, பெரிய தூக்கமும் போடுவதில்லை. அவர் 24/7 ஆக்டிவாக இருக்கிறார். அதில் நம்ம அதில் புரிந்து கொண்டு ஆவியானவருடைய பலத்திலே நாம் வளர வேண்டும். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கமே நம்மை கர்த்தருக்குள்ளே பலசாலியாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் குறிப்பிடுகிறது, ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருடைய நியர்னஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசுவின் முதல் வருகையிலே அவர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய ஜெப வாழ்க்கை இன்பமானதாக மாறினது. கர்த்தரோடு அமர்ந்திருப்பதிலே அவர்கள் நன்கு தேறினவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. தூக்கம் ஒரு மனிதனுக்கு அவசியம். குறிப்பிட்ட நேரம் தூங்கணும். குறிப்பிட்ட நேரம் ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்பும்போது உடனே கீழ்ப்படிந்து விட வேண்டும். அலர்ட்டாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் நம்மை சந்திப்பது இட்ஸ் எ கிரேட் திங். கர்த்தர் நம்மை சந்திப்பது என்பது மகிமையான காரியம். அதற்கான கிரயத்தை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கொடுத்து விட்டார். நாம் அந்த பாக்கியத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆமாம், காலை ஜெபத்திலும் நம்மை சந்திக்கிறார், மத்தியான ஜெபத்திலும் நம்மை சந்திக்கிறார், மாலை ஜெபமும் அவசியம். ஆமாம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே குறிப்பிடப்படுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று. மாலை ஜெபம் அவசியம், இரவு ஜெபம் அவசியம். ஆவியானவர் நடு ராத்திரியில் நம்ம எழுப்பினாலும் உடனே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று காத்திருக்க வேண்டும். எந்த ஜாமத்தில் எழுப்பினாலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதை ஆவியானவருடைய பலத்தோடு செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 31வது அதிகாரங்களிலே வாசித்து பாருங்கள். ஆமாம், ஒரு பக்கம் வேத வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் குறிப்பிடுகிறார், என்னுடைய தூக்கம் எனக்கு இன்பமாய் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அது எதை குறிக்கிறது என்றால், இந்த இஸ்ரேல் மக்கள் எரேமியாவின் காலத்தில் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களிலே கர்த்தரை விட்டு விலகி இருந்தபடினால் அவர் அதை சொல்லி அவர்களை என்ன சொல்லலாம், அதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். ஆமாம், ஏன்னா அதை கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருந்தார் என்பதை அப்படி குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு கூட நாமும் இடைபட பழக வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்.
அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். சமூகமாக இருக்கும்போது நோக்கி கூப்பிட வேண்டும். பக்தன் அதை திரும்ப ஆவியானவர் அவர் மூலமாக அதை எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். சில ஊழியர்கள் ஜெபம் பண்ணுவதை நான் பார்த்துருக்கிறேன். நான் பிடிச்சா நான் விட்டுருவேன் ஆண்டவரே, அதனால் நீங்கள் என்னையை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பற்றி கொள்ள என்று சொல்லுகிறார். பாருங்கள், சூலமித்தியால் அழகாக சொல்லுகிறாள், நேசர் என்னுடைய தாயின் வீட்டுக்கு கொண்டு வந்து விடும் வரைக்கும் நான் அவரை பற்றி கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். சோத்திரம். அவரும் நம்மளை பற்றி கொள்ளுவார். ஏசாயால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் நாமும் அவர் கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ சூலமித்தியாளுக்கு தாய் வீடு எது? நமக்கு தாய் வீடு கலாத்தியர் 4:26. மேலான எருசலேம் நம்ம எல்லாருக்கும் தாயானவள். ஸோ பரம எருசலேமை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதில் நம்முடைய கோஆப்ரேஷன் இஸ் எசென்ஷியல், மஸ்ட். கட்டாயம் நாம் அதை செய்ய வேண்டும். அவர் அதை உணர்த்தும் போது நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். உன்னத பாட்டில் 2 இருக்குது. ஆமாம், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதீர்கள் என்றும் சொல்லுகிறார், தூங்கட்டுன்னு சொல்கிறார். சில இடங்களில் அவர் எழுந்திருக்க சொல்லுகிறார். உன்னத பாட்டிலே இருக்குது, வாசித்து பாருங்கள். ஸோ கர்த்தருடைய அந்த ஸ்பெசிஃபிக் விசிட்டேஷனை நம்ம மனதிலே கொள்ள வேண்டும். கர்த்தர் நேரடியாக நம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்பதை இருதயத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பத்திரப்படுத்த வேண்டும். காரணம், கர்த்தர் அதைத்தான் வருங்காலங்களிலே அதை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். சோத்திரம். இன்று கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு திட்டத்தை, தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமாம், இன்று மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லது தான். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய பரிசுத்த மரியாள் குறிப்பிட்டார்கள், வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இன்றைக்கி நம்ம லைஃப்லேயும் மினிஸ்ட்ரியிலையும் மகிமையான காரியங்கள் கர்த்தர் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம். நல்லது தான். ஆனால் கர்த்தர் எந்த விஷயத்திலே அவர் மகிமைப்படுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சங்கீதம் 138 வாசித்து பாருங்கள். எல்லாரும் கடைசியில் உள்ள வசனத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிரும் என்று அந்த வசனத்தை தான் எல்லாரும் பற்றி பிடித்து கொள்வார்கள். அதுக்கு முந்தின வசனத்தையும் பார்க்கணும். ஆமாம், தம்முடைய சகல பிரசாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனத்தை, பிரத்யட்சமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ வருங்காலத்தில் அதைத்தான் நிறைவேற்றுவார், மகிமைப்படுத்துவார். மறந்துவிடக்கூடாது. யோசேப்புக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார், உனக்கு இந்த இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு. அவர் அந்த வார்த்தைகளை இருதயத்திலே பத்திரப்படுத்தி இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கர்த்தர் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமனே திரும்பாது. அதை அனுப்பின காரியமாக அது வாய்க்கும். இந்த பூமியிலே மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏற்கனவே கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் அதை எழுத விட்டு கொடுங்கள். தொடர்ந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை பத்திரப்படுத்துங்கள். ஆண்டவர் அதை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். அதே நேரத்திலே கர்த்தருடைய சமூக பழக்கத்திலே நம்மை வளர விட்டு கொடுங்கள். ஆமாம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருமானால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும். ஏனென்றால் அதை வெளிப்படையாய் சொல்ல வேண்டும். ஆமாம், இப்போ யோசேப்பு இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவரை சகோதரர்கள் அடித்து காயப்படுத்தி குற்றுயிராக்கி குழியிலே தூக்கி போட்டார்கள். கர்த்தர் அங்கு கூட இருந்தார். திருப்பி அங்கே
எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டார். அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். அங்கே அவர் செய்கிற வேலைகளிலே ஒரு காரிய சித்தி இருக்கிறதை போத்திபார் கண்டு அடிமை ஸ்தானத்திலிருந்து வீட்டு விசாரணைக்காரனாக உயர்த்தினார். கர்த்தருடைய ஒத்தாசையினால் தான் அப்படி நடந்தது. திருப்பி அங்கேயும் பிசாசு ஒரு பெண்ணின் வடிவிலே வெளிப்பட்டது. அங்கேயும் கர்த்தர் அந்த யோசேப்போடு கூட இருந்தார். சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டார்கள், அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். பாருங்கள், அந்த 3 நிலைகளிலும் யோசேப்புக்கு கர்த்தரை விட்டு விலகக்கூடிய டேஞ்சர்ஸ் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவரை தாங்கி கொண்டது. ஒரு பக்கம் தாங்கி கொண்டது, மற்றொரு பக்கம் புடமிட்டது. கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே அவர் நிறைவேற்றினார். அதில் யோசேப்பினுடைய பாற்றும் இருந்தது, மறந்துவிடக்கூடாது. இட் இஸ் அ மீகர் பார்ட். மேஜர் பார்ட்டை கர்த்தரே செய்து கொண்டிருந்தார். லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், லெவல்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், இன்றைக்கி பூமிக்குரிய மேன்மை வந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தருடைய சமூகம் அவசியம். கர்த்தருடைய வார்த்தை, நேரடி வார்த்தையும் அவசியம். கிறிஸ்துவின் உபதேசத்திலும் நாம் வளர வேண்டியது அவசியம். அப்போது கர்த்தர் ஏற்ற வேளைகளிலே அதை அவர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய சமூகத்தை குறித்ததான ஒரு அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியிலே முதல் முறையாக வந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த பிதாவின் வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவரை அவருடைய பரிந்து பேசுதலின் அடிப்படையிலே பரலோக பிதாவாகிய கர்த்தர் கொடுத்தது ஒரு அதிசயம். காரணம், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அவர் ஒரு பிணைப்பாக இருந்து அவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் இதுவரைக்கும் பொருளையா? தாகத்தோடு கேளுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். நிரம்பி வழிகிற அளவிலே கொடுப்பார். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் தேவ சமூகத்திலே வளர விட்டு கொடுங்கள். ஆவியானவர் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ப்பார். கிறிஸ்து இயேசு நம்மை பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே வளர்ப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெப வேளைகளிலே கர்த்தருடைய சமூகத்தை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு அவரே உதவி செய்வார். அவரே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். நம்மோடு இடைப்படுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மோடு பேசுகிறதை புரிந்து கொள்ள முடியும். இதை ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 10வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இட் இஸ் எ பர்சனல் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தி ஆல்மைட்டி லிவிங் லார்ட். மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே வந்தார். ஸ்தோத்திரம். அவர் இந்த பூமியிலே வந்தது அதிசயம். அவரை நாம் பரம எருசலேமுக்கு அவர் நம்மை கொண்டு போய் விடும் வரைக்கும் அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய மீகர் பாற்றும் அதில் இருக்குது. அதை கர்த்தருடைய கையில் கொடுத்து நாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், வேத வாக்கியங்களின்படியான காரியங்களிலே நாம் இன்னும் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த கர்த்தருடைய சமூக பழக்கத்திலே பழைய ஏற்பாட்டிலே 2 கோத்திரங்களை கர்த்தர் ராஜரீக சந்ததியாக தெரிந்து கொண்டார். ஒன்று பென்யமின் கோத்திரம், இன்னொன்று யூதா கோத்திரம். இந்த 2 பேருக்குமே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மகிமையான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. ஆமாம், பென்யமீனர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றால், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு எல்லா நாளும் சுகமாய் தங்கி இருப்பான். பென்யமின் கோத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிறது. பென்யமின் கோத்திரம், அந்த பென்யமின் என்பவர் சிறு பிராயமாக இருக்கும்போதே தாயை இழந்து விடுகிறார். அதனால் கர்த்தரே அவருக்கு தாயாக மாறி விடுகிறார். பென்யமின் யோசேப்புடைய தம்பி. ஆமாம், யோசேப்பின் கோத்திரமும் ராஜரீக கோத்திரமாக இருந்தது. எப்பிராயிம், மனாசே போன்றவர்களில் யோசுவா போன்ற தலைவர்கள் எழுப்பினார்கள். அதே நேரத்தில் பென்யமின் கோத்திரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலின் முதல் அரசன் சவுல் ராஜா கர்த்தர் எழும்ப பண்ணினார். பாருங்கள், பென்யமின் கோத்திரத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு எல்லா நாளும் சுகமாய் தங்கியிருப்பான், அவரும் அவன் எல்லைகளிலே வாசம் பண்ணி எந்நாளும் அவனை காப்பாற்றுவான். பாருங்கள், மகிமையான வாக்குறுதி. கர்த்தர் எல்லா நாளும் பென்யமினோட தங்கியிருப்பாராம். ஆமாம், இதில் கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இன்னும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கைகளுக்கு நடுவிலே அவன் இருப்பான் அப்படின்னு போடப்பட்டிருக்கும்.
2 கைகளுக்கு நடுவில் செல்லப்பிள்ளையாக இருந்து கொண்டு இருந்தார்கள் பென்யமீனர்கள். மகிமையான கர்த்தருடைய உடன் இருப்பு எப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் எல்லா நாளும் நம்ம எல்லைகளிலே வாசமாக இருக்க அவர் விரும்புகிறார். அவர் நம்ம எல்லா காரியங்களிலும் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். பென்யமீன் கோத்திரம் சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அரசாட்சியிலே ஆரம்பத்தில் அந்த வாக்குறுதி நிறைவேறி கொண்டு வந்தது. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதே நேரத்தில் யூதா கோத்திரமும் கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொண்டார்கள். சங்கீதம் 114:2 என்று நினைக்கிறேன். சங்கீதம் 114:2. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாக இருந்தது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் வெளிப்பட்டார். அதே நேரத்தில் யூதா கோத்திரம் முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தானமாக இருந்ததாம். காரணம், கர்த்தர் அதில் அவ்வப்பொழுது வந்து அவர்களை நடத்தி செல்ல அவர் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், அழகாக குறிப்பிடுகிறார். பாருங்கள், இஸ்ரேலிய இந்த சங்கீதம் 114:2 யூதாவிற்கு பரிசுத்த ஸ்தானமாக இருந்தது. இஸ்ரேல் மக்கள் அவருடைய ராஜ்யமாக இருந்தது. அவருடைய ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமாக இருந்தது. பாருங்கள், கர்த்தர் உன்னதமானவர், உன்னதங்களிலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசமாக இருக்கிறவர். ஏசாயா 57:15 அப்படி சொல்லுகிறது. நித்தியவாசியும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கர்த்தருடைய அந்த கிருபாசனம், இரக்கத்தின் ஆசனம் இருந்தது, மர்சி சீட் இருந்தது. காரணம், அதில் கர்த்தர் வெளிப்பட்டார். அதே வேளையில் சுற்றிலும் இருந்த மக்கள் கோத்திரங்களுக்கு நடுவிலே யூதா கோத்திரம் அவருடைய பரிசுத்த ஸ்தானமாக இருந்தது. பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிமையான காரியம் இது. சங்கீதக்காரர் அருமையாய் குறிப்பிடுகிறார். தாவீது பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திலே வளருவதற்கு கர்த்தரே அவரை பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திற்குள்ளே அவரை உருவாக்கி கொண்டு இருந்தார். என கண்பான தேவனுடைய ஜனமே, இது முக்கியமான காரியம். கடைசி காலங்களிலே ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதின் நோக்கம், நாம் பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திலே வளர வேண்டும். ஸ்தோத்திரம். சண்டே சென்று சபையிலே கர்த்தரை ஆராதித்து அதிலே திருப்தி அடைகிறதிலே மாத்திரமல்ல, அதுவும் அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அங்கே அவரை நீங்கள் கண்டடையலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவர் சமீபத்தை நீங்கள் உணரலாம். அவருடைய சமீபத்திலே அவரை நோக்கி கூப்பிட பழக வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். மறந்துவிடக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் ஜெபிக்காமலும் கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஜெபம் இன்றியமையாதது. கடைசி காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் என்னிடத்திலே வந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அவர் நிறைய இடங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார். ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் உள்ள வித்தியாசம், ஆண்டவர் நிச்சயமாய் அதை தருகிறார் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு அந்த ராஜ சமூகத்தை, தேவ சமூகத்தை தேட பழக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பழைய ஏற்பாடு காலத்திலே பென்யமீனர்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான வாக்குறுதி, யூதா மக்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான வாக்குறுதி பாருங்கள். அவர்களும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டிலே கலாத்திய நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவின் மூலம் நாமும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அதில் முதலாவது தலையாயது கர்த்தருடைய சமூக பழக்கம். கர்த்தர் நமக்கு தலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர் நம்மை நெருங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு மீட்டிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸு நாம் கர்த்தருக்குள்ளே அதை மெயின்டைன் பண்ண பழக வேண்டும்.
கர்த்தர் அங்கே கிரமமாக நம்மை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த தாவீது சங்கீதம் 142 1-2 அருமையாய் குறிப்பிடுகிறார். நான் அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சினேன். பாருங்கள், இது ஒரு மகிமையான காரியம். தாவீது அவர் இளம் பிராயத்திலே கர்த்தருக்குள்ளே நன்கு வளர்ந்திருந்தார். நல்லா கர்த்தரை துதிக்கக்கூடியவராக, பாடக்கூடியவராக, சங்கீதங்களை அவர்கள் மேய்ப்பனாக இருந்தபோதுமே கர்த்தருக்குள்ளே அவர் கர்த்தருடைய ஒத்தாசையினால் நல்ல காரிய சித்தியை, ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார். சிறு பிராயத்திலேயே ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் தாக்கி அது கொண்டு செல்லவிருந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அதே நேரத்தில் அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பனாக, அரசனாக உயர்த்தப்பட்ட பிறகும் அவருக்கு நிறைய சவால்கள் வந்தது. தீர்க்க தரிசனம் வந்த உடனே அவருக்கு சவால்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், டார்ச்சர். ஆமாம், ரொம்ப நட்பாக இருந்தவங்களாம் அகைன்ஸ்டாக மாறிட்டாங்க. அகைன்ஸ்டானா மரணப்பகையாக பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தாவீது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். பாருங்கள், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டேன்னு குறிப்பிடுகிறார். இன்றைக்கி சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருந்து ஜெபம் பண்ண வேண்டிய வேலைகளும் உண்டு, சத்தம் போட்டு ஜெபம் பண்ண வேண்டிய வேலைகளும் உண்டு, ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டிய வேலைகளும் உண்டு. மறந்துவிடக்கூடாது. இந்த சங்கீதம் 142 சத்தமிட்டு கூப்பிடணும். ஆமாம், சில நேரங்களில் நான் சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுகிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். எதுக்கு அப்படி சத்தம் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, சத்தம் போடணும். பைபிளில் வசனம் இருக்குது, சத்தம் போட்டு கூப்பிடணும். இதே மாதிரி எபிரேய நிருபத்திலேயும் ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபம் பண்ணி தன்னுடைய பயபக்தியை நிமித்தம் கேட்கப்பட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூக பழக்கத்தை குறித்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். சில நேரங்களில் அந்த சமூகத்தை நாம் உணராமல் கஷ்டப்படக்கூடிய நேரங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். மறந்துவிடக்கூடாது. அவரை நோக்கி சத்தமாய் ஜெபிக்க பழக வேண்டும். பொதுவாக இஸ்ரவேல் மக்கள் மாலை வேளைகளிலே நல்ல சத்தமாக பாட்டு பாடி கர்த்தரை துதிப்பார்கள். சங்கீதங்களில் வசனம் இருக்குது, ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களே அவரை துதியுங்கள், ஆசாரியர்களை துதியுங்கள் என்று தாவீது சொல்கிறார். ராத்திரி மாலை வேளைகளிலே கர்த்தரை துதிக்க வேண்டும், சத்தமாய் துதிக்க வேண்டும். காரணம், இரவிலே சங்கீதம் 91 படியாக இரவின் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் அங்கே பிசாசு கொண்டு வர முயற்சி பண்ணுகிறான். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பகலில் பறக்கும் அம்புகள் பகல் வேளைகளிலே நம்ம இடையூறு செய்ய விரும்புகின்றன. ஸ்தோத்திரம். ஆனால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பான். அவன் அதை கண்டு பயப்பட மாட்டான் என்று வேதம் பதிவிடுகிறது. அதில் கர்த்தரை வாயை திறந்து துதிக்க வேண்டும். என்னுடைய வாலிப வயசிலே பெர்க்மான் செய்ய ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் உரத்த குரலில் அந்தி பாடல் பாடி மகிழ்கிறேன், வியத்தகும் செயல்களை நினைத்து உம்மை துதிக்கிறேன் என்று அருமையான பாடல். ஸ்தோத்திரம். எனக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்குது. ஒரு நற்செய்தி கூடுகையில் இந்த பாடலை ஒரு மாலை வேளையில் ஒரு 100கணக்கான ஆசிரியைகள், அது ஒரு YWCA ஸ்கூல், ஒரு 5-6 ஸ்கூல் மொத்தமாக சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மாலை வேளையில் ஆவியான இந்த பாடலை பாட சொன்னார். நான் பாடி கர்த்தரை ஆராதித்த வேளையிலே கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்தது. ஸ்தோத்திரம். அவர் ஏற்கனவே வேலை முடிஞ்சு களைப்பில் இருந்து கொண்டு இருந்தார்கள். எல்லாரும் உற்சாகமாகிவிட்டார்கள். அதுக்கு பிறகு இண்டிவிஜுவலாக ராத்திரி ஒரு சிறிது மணி நேரங்கள் இருந்து அவர்களுக்காக இண்டிவிஜுவலாகவும் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அநேகருடைய வாழ்க்கைகள் கர்த்தருக்கு நேராக திரும்பினது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் ஒரு குடும்பம் பிரிந்து கிடந்த, வருடக்கணக்கில் பிரிந்து கிடந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் ஒன்று சேர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாயை திறந்து பாடவும் பழக வேண்டும். காரணம், அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 22:3 அப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். ஆமாம், பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவரை நம்ம வாயை திறந்து பாடி துதிக்கும் போது அவர் நம்ம நடுவில் இறங்கி வருகிறார்.
ஆவியானவராக இறங்கி வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே உலாவுகிறார். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டிலே சூலமித்தியாள் அந்த நேசரிடத்தில் கேட்கிறார். நேசர் தன்னுடைய தோட்டத்தில் உலாவுவாராக, வாரும் என் நேசரை போய் வயல்வெளியில் தங்கியிருப்போம் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அதெல்லாம் ஊழிய அனுபவங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூக பழக்கத்திலே ஆவியானவர் இந்த காலங்களிலே நம்மை அழைக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஸ்தோத்திரம். சண்டே மாத்திரம் போய் நம்ம அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். லெட் இட் பி யுவர் ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், கடைசி காலத்தில் அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். காலையிலே தேட வேண்டும், மதியம் தேட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளங்களிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று குறிப்பிடுகிறார். உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 முறை நான் உம்மை துதிப்பேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், தானியேல் பாபிலோனிலும் அவர் எருசலேமுக்கு நேராக ஜன்னல்கள் பல கனிகளிலே திறந்திருக்கக்கூடிய விதத்திலே அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்குள்ளே ஆவியானவர் மூலமாக வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு வருகிற சவால்களிலே அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தரிடத்திலிருந்து மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மேம்போக்கான காரியம் அல்ல. எ ரியல் வித் எ லிவிங் காட். மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, அவருடைய கிருபையிலே, அவருடைய வல்லமையிலே, அவருடைய சத்துவத்திலே பலப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், லக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரே அதை நிறைவேற்றி அவர் மகிமைப்படுவார். அவருக்குள்ளே நம்மையும் அவர் மகிமைப்படுத்துவேன் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கே நிருபத்திலே குறிப்பிடும், அவர் உங்களில் மகிமைப்படுவார், நீங்கள் அவரிலே மகிமைப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். இன்றும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த மகிமையான கர்த்தரால் அவர்கள் கனம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாக மகிமைப்பட்டார். அவர்களை நாம் இன்றும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நமக்கு ஒரு முன் மாதிரிகளாக, ஒரு திரளான சாட்சிகளாக அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார். இன்று அதே பட்டியலிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவருடைய பிரகாசத்தை நமக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதில் அவருடைய சமூக பழக்கத்தில் இன்னும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் அன்பின் கயிறுகளில் நம்மை அவரோடு கூட இணைத்து கொள்ளுகிறார், கூட்டி சேர்க்கிறார். ஸ்தோத்திரம். அவரே கூட்டி சேர்க்கிறார். தேவ திட்டத்தின் மையத்திற்குள்ளே அவரே கூட்டி சேர்க்கிறார். மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, அடுத்து இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படிக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் நோக்கமே அதுதான். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய சமூக பழக்கத்திலே வளர வளர நம்முடைய எல்லைகளிலே தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெருகுகின்றது. அதை மறந்துவிடக்கூடாது. மறுபடி பிறக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறான். சில பேர் நினைத்து விடுகிறார்கள், நாம் மரித்த பிறகுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போகிறோம் என்று நினைத்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யம் மறுபடி பிறந்த ஒவ்வொருவராலும் இந்த பூமியிலே வெளிப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்மோடு நடக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட நடக்கிறார். மறந்துவிடக்கூடாது. எசேக்கியேல் 48:35 அல்டிமேட் தரிசனம். அங்கே அந்த பட்டணம் அங்கே மகிமையாய் உருவாக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெருகுகிறது. ஆண்டவர் அது ஆவியானவர் தூத அளவாக அதை சொல்லுகிறார், எவ்வளவு பரப்பளவு என்று சொல்லி. வாசித்து பாருங்கள் கடைசி அதிகாரத்தை.
இன்று நம்முடைய எல்லைகளிலே தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு விருத்தி அடைந்திருக்கிறது யோசனை பண்ணி பார்ப்போம். அது தேவன் செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அங்கே யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு என்றென்றும் இருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் என்பது நாம் இந்த பூமியில் கண்களை மறித்த பிறகு அங்கே போகக்கூடிய ஒரு இடம். தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே உலாவி வெளிப்பட்டு இருக்கிறது, இப்பவும் வெளிப்பட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. மறுபடி பிறந்தவர்கள் அந்த ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது பூமிக்குரிய நன்மைகள் நமக்கு ஏராளமாய் கொடுக்கப்படுகிறது, மறந்துவிடக்கூடாது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், இப்பொழுதும் உங்கள் எல்லைகளிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆவியானவராலும் ஜலத்தினாலும் இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் நீங்கள் மாற முடியும் என்று ஆவியானவர் அன்பாய் உணர்த்துகிறார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய இருதயத்தை கழுவும், உங்கள் ஆவியினால் நிரப்பும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவனாய் என்னை மாற்றும் என்று கேளுங்கள். அப்பொழுது நம்ம ஜெப வாழ்க்கை இன்னும் மகிமையானதாக இருந்து கொண்டு இருக்கும். கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே உலாவுவார் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அதில் வருகிற பலவீனங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெயிக்க பழகுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம் அவர்களை மேற்கொள்ள பழகுங்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது அவரும் உங்களில் நிலைத்திருப்பார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இந்த பூமியிலே ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவருடைய பணியிலே நம்மை அவருடைய திட்டப்படி சேர்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லைகளிலே நம்மை ஸ்தாபிப்பார். ஸ்தோத்திரம். அவருடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்பட போகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதில் என்ன தடைகள் இருந்தாலும் அவர் நீக்கி போடுவார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கர்த்தருடைய பிரத்யட்சமான சமூகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலை திறக்கிறார், இருதயத்தை திறக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோமாப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூக பழக்கத்திலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் வளர உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகிறோம். நீரும் உம்முடைய பலத்த கரத்தினால் எங்களை நடத்தி செல்வீராக. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு எல்லா நாளும் சுகமாய் தங்கி இருப்பான், அவரும் அவன் எல்லைகளிலே வாசம் பண்ணி எந்நாளும் அவனை காப்பாற்றுவார் என்று சொன்னபடியான் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுவீராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்கள் பரிசுத்த ஸ்தானமாக மாறட்டும். தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படட்டும். நீரே அதில் வெளிப்படுவீராக. உம்முடைய ராஜ்யத்தின் நீதி, சமாதானம், சந்தோஷம், பூமிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பெருக்கம், விருத்தி உண்டாகட்டும், அதிசயமாய் உண்டாகட்டும். தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனம் பண்ணுவீராக. ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இன்னும் உங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க செய்கிறேன், திறக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய தயவு உங்கள் எல்லைகளிலே உண்டாயிருந்து பெருகப் போகிறது என்று ஆவியானவர் உரைக்கிறார். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி. ஒரு சிலர் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பலமாய் இறங்குகிறது. இட் வில் ஓவர்டேக் யூ என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை மகிமைப்படுத்துகிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களிலே கிருபையுள்ள வார்த்தைகளுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து ஆண்டவருக்கு இடத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.